டயோடு வந்து இந்த மாதிரி 6 ஆம்ஸ் டயோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பெரிய டயோடு வந்து நான் முறுக்கிட்டேன்னா திரும்ப நான் வேறு எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சின்ன டயோடில் காட்டுறேன். இந்த மாதிரி சில்வர் கலரில் பாயிண்ட் இருக்கும், இல்லை கோல்டு கலரில் இருக்கும். இந்த 2 பாயிண்ட் வரையறையை வந்து இந்த மாதிரி ஒன்றா முறுக்கிங்க. முறுக்கிட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து இந்த மாதிரி 2 ஒயர் வரும், சின்னதாக இருக்கும். இது வந்து ஏசி நம்ம வீட்டு லைனில் கொடுக்குறது டேரக்ட் லைன். இதை விட்டுருங்க, அந்த பக்கம் நம்ம இப்போ யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லீடு வரும், 2 லீடு வரும். 2 லீடு வரதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 3 லீடு வரதுக்கு எப்படி நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க. 2 லீடு உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னு. இப்போ அந்த 3 லீடுக்கு என்ன பண்ண நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 முனை இருக்குது பாருங்கள். இந்த 2 முனை வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயருக்கும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயருக்கும் ஒன்று முறிக்கணும். அது எப்படின்னா இதில் வந்து இது சிங்கிள் ஒயரு, இது சிங்கிள் ஒயரு, இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒயராக வரும். அதனால் இது சென்ட்ரு ஒயரு, இதை விட்டுடணும். இந்த ஓரம் வரத்துக்கும் இந்த ஓரம் வரத்துக்கும் அது சிங்கிள் எண்டை வரும் பாருங்கள். அதில் வந்து இந்த எண்டில் வந்து இந்த எதனாலும் ஒன்று இந்த 2 மணி முறிக்கணும். நான் உங்களுக்கு முறிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போத்தி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் முறுக்கிங்க. இந்த சென்டர் டேப்பிங் விட்டுட்டு இந்த ஓரத்துக்கு அந்த டயோடோடைய மணி முறுக்கிங்க. வீடியோ சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி முறுக்கிங்க. முறுக்கிட்டு இப்போ இதில் வந்து கெப்பாசிட்டியுடைய மைனஸும் இந்த டயோட இந்த இதில் வந்து கெப்பாசிட்டியுடைய ப்ளஸ்ஸும் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கெப்பாசிட்டி முறுக்கி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் 12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா அந்த மாதிரி கெப்பாசிட்டி எடுத்துங்க. 2200 25 வோல்ட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை 35 வோல்ட் யூஸ் பண்ணலாம். 4700 யூஸ் பண்ணலாம், 25 வோல்ட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் 35 யூஸ் பண்ணலாம், 50 வோல்ட் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வோல்ட் வந்து மினிமம் நம்ம எவ்வளோ வோல்ட் எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 12 வோல்ட் கொடுக்குறோம். இதுக்கு வந்து 12 வோல்ட் எடுக்க போகிறோம். இதுலேருந்து சாரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 12012. அப்போ நம்ம அந்த அவுட்புட் 12 வோல்ட் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம அந்த இடத்துல கொடுக்குறது வந்து அதில் 2 மடங்கு இருக்கணும். இப்போ 12 24, அப்போ இது 25 வோல்ட் வருது. இது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டுருக்குது பாருங்க, இதுதான் வந்து மைனஸு. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ப்ளஸில் கொடுக்கணும். இப்போ இந்த கோடு போட்டது இந்த சென்ட்ரலில் கொடுக்கணும். இன்னொன்று வந்து டயோடைய அந்த மாதிரில கொடுக்கணும். நான் உங்களுக்கு முறுக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு வந்து நான் முறுக்கிட்டேன். இது வந்து மைனஸு, ப்ளஸ் வந்து இந்த 2 டயோடும் ஜாயிண்ட் ஆகி வர இடத்துல ப்ளஸ் ஒயர் கொடுக்கணும். உங்களுக்கு பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துடுங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம எடுக்க வேண்டிய மெத்தடு. இதே 4 டயோடை யூஸ் பண்ணுறது எப்படின்னா, அதுமாரி இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன். ஏன்னா வீடியோ பெருசாக போகுது. இது எல்லா பாயிண்ட்டும் வந்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க, ஆனால் அப்போ தான் லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்து அவுட்புட் செக்ஷனு. இந்த ஒரு ரெட் ஒயர் வந்து நம்ம டேரெக்டாக வந்து வீட்டில் வர ஏசி உள்ள ப்ளக் பண்ண வேண்டியது. இதில் ஒரு ஒயர், இதில் 2 ஒயர் முறுக்கி இதுவும் சால்ட்ரு பண்ணி கரெக்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் அடித்து வீட்டில் வர ஏசி லைனில் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இதிலேருந்து ஒரு ஒயர் மைனஸ், இதிலேருந்து 10 வச்சு எடுக்கணும் மைனஸு, இந்த இடத்துல எடுக்கிறது ப்ளஸ்ஸு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இது உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. இதுதான் வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு, இது ப்ளஸ் பாயிண்ட்டு. இதேமாதிரி நம்ம கொடுக்குற போர்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏசி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கூட கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்கோம் 4 டயோடு போட்டிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து இந்த நல்லா தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் 2 டயோடு போட்டோம் இந்த மாதிரி 12 விடலாம், 4 டயோடு போட்டு வந்து 012க்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சர்க்யூட் இது அப்புறமா நான் உங்களுக்கு தனியாக விளக்க சொல்கிறேன். தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு இந்த லைனுக்கு போயிடலாம். இப்போ இதில் வந்து இந்த கிரவுண்டுன்றது வந்து இந்த மைனஸ் சொன்னீங்களே, அந்த கிரவுண்ட் வந்து இதில் கிரவுண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வந்து இருக்குது பாருங்கள், இந்த ஜீன் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்டில் கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். பவர்ன்ற இடத்துல மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுருக்க பாருங்கள், இந்த கிரவுண்ட் லைன் வருது பாருங்கள், இந்த கிரவுண்ட் லைனில் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல 2 லைன் எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த ப்ளஸ் லைன் வந்து இந்த ப்ளஸ் போட்டிருக்க பாருங்க, நீங்கள் இங்கே கொடுக்குறதுனால டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இல்லை அதில் ஒரு டயோடு போட்டு கொடுப்பேன். இந்த இடத்துல நீங்கள் இந்த டயோடோட மேல் பாயிண்டில் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயோடு போட்டு கொடுத்துருக்க பாருங்க, இந்த மாதிரி டயோடு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் இந்த டயோடு பாயிண்ட்டுக்கு இங்கே மேலே கொடுத்துக்கலாம். அந்த ப்ளஸ் லைனில்
இங்கே டேரெக்டாக மேலே கொடுத்துடலாம். எங்கே கொடுத்துடலாம், அந்த ப்ளஸ் லைன் எடுத்து இந்த பாயிண்டில் சென்டர் பாயிண்டில் கொடுத்துக்குங்க. இந்த கிரவுண்டு பாயிண்ட்டை சொன்ன அந்த கிரவுண்ட் எடுத்து நீங்கள் இந்த கிரவுண்டில் கொடுத்தாலும் கொடுங்க, இல்லைனா அந்த கிரவுண்ட் லைன் வர இடத்துல சென்டராக கொடுத்துருங்க. சென்டராக கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம போர்டில் அந்த மாதிரி இருக்குது. இங்கே கொடுத்தாலும் பிரச்சனை, இங்கே கொடுத்தாலும் பிரச்சனை, நல்லா தான் இருக்குது. அதேமாரி ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்பின் மேலே எழுதியிருப்பேன். அந்த சைடில் பாருங்கள், பாருங்கள், அந்த இங்கே ஒரு எஸ்பின் எழுதியிருக்கேன், இங்கே ஒரு எஸ்பின் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பினா 2 பாயிண்ட் இருக்கும். அதுக்கு நேரில் இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. அதேமாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இதில் இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் லைன், இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருங்க. இன்புட் இன்னும் எதிர்க்கும் பாருங்கள் ஐஎன். அதேமாதிரி இங்கே இன்புட்டு அது கிரவுண்டுங்க எடுத்துக்குங்க. அதேமாதிரி இங்கே ஒரு ஐஎன் எதிர்க்கும் பாருங்கள். இந்த இடத்துல இன்புட்டு, இங்கே ஒரு கிரவுண்டு. எந்த இடத்துல மென்ஷன் பண்ணாலும் அது பக்கத்தில் பாயிண்ட் பேடை வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணாத போர்டில் காட்டுறேன் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அங்கே பாருங்கள், ஐஎன்ன்றதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 2 கிரவுண்ட் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே இன்புட் கொடுத்துங்க, இந்த இடத்துல கிரவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே எஸ்பின்னு சொன்னால இல்லை உங்களுக்கு இந்த நேரில் பாருங்கள், ஆப்போசிட்டில் பாயிண்ட் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள், அதில் ஃபேட் பாயிண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துங்க. பேஸ்டபிள் போடுங்க, சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான். நம்ம அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டோம். அவங்கள புதுசாக தொழில் பாருங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 12 வோல்ட்ன்ற இடத்துல 12 வோல்ட் கொடுத்துக்குங்க. இந்த 32ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நான் வந்து 32 சொல்லியிருக்கோம், நீங்கள் 36 வரைக்கும் கூட கொடுக்கலாம். நாங்கள் கொடுத்து செக் பண்ணியிருக்கோம், நல்லாவே இருக்குது. நீங்கள் ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், ஜீன் மென்ஷன் பண்ணிருங்க பாருங்கள், இதில் கிரவுண்டு கொடுத்துக்குங்க. 12 வோல்ட் கொடுத்தா டேரெக்டாக 12 வோல்ட்டுக்கு கொடுத்துக்குங்க. 24 கொடுத்தா அந்த இடத்துல 24 கொடுத்துங்க. நீங்கள் எது கொடுக்குறீங்க கொடுத்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் எழுதியிருப்போம் பாருங்கள், பாருங்கள் ஐஎன் இன்னும் L6 கிரவுண்ட் எழுதிருங்களா. இப்போ இது வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஜீன் எழுதிய இடத்துல கிரவுண்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. இந்த வந்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர வேண்டிய லைன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சுவிட்சு வச்சு கூட கொடுக்கலாம், புஷ் சுவிட்சு இல்லை டேக்வால் சுவிட்சு அதுமாதிரி கொடுக்குறதெல்லாம் கொடுக்கலாம். டேக்வால் சுவிட்சு புஷ் சுவிட்ச் வந்து நம்ம வந்து டிவி கனெக்ட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். அப்படின்னுக்குள்ள அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த இன்புட்டை இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. இன்னும் எதிர்க்கிற இடத்துல கிரவுண்ட் எதிர்க்கிற இடத்துல கிரவுண்டு கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் தெளிவாக. இங்கே இது 2 இன்புட்டு, இது கிரவுண்டு. அதேமாதிரி ஓபின் எதிர்ப்பு பாருங்கள், அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 அவுட்புட்டு, இது கிரவுண்டு. இந்த ஆடியோட இன்புட் வருது பாருங்கள், அதில் போர்டில் 3 வயர் வரும் பாருங்கள். இப்போ இன்புட்டு கிரவுண்டு, அதில் இன்னொரு வயர் வரதை வந்து இந்த வழியாக இந்த அவுட்புட் லைனில் கொடுக்கணும், அவ்வளோதான். இதோட உங்களுக்கு நம்மளால் தெளிவாக இப்படி விளக்கம் சொல்லதுன்னு எனக்கு தெரியல. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில நண்பர்கள் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டு எங்கே ஃபிட் பண்ண போகிறீங்களோ அந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு ஃபார்மாலிட்டி காட்டுறேன். நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணி ஒன்று நேராக கரெக்டாக ஒரு நேராக மையமாக வச்சுட்டு இந்த இடத்துல பென்சிலில் இல்லை மார்க்கரில் அந்த ஹோல்ஸ் நேரில் புள்ளி வச்சுட்டு நீங்கள் ஆணியில் அடித்து ஓட்ட போகிறதாலும் போட்டுக்குங்க. இல்லைனா உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் அதுக்கு தகுந்த பிட் சைஸ் போட்டு ஹோல்ஸ் போட்டு அதுக்கு கீழே வந்து புஷ் வரும் பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் புஷ் கடையில் ஸ்க்ரூவோட பாக்கெட்டோட கிடைக்கும், நீங்கள் வாங்கிங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ பாக்கெட் வந்து கிடைக்கும், எல்லாமே கலந்தாப்பில். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஸ் பாடி கிரவுண்ட் ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கும், எர்த்திங் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதில் வந்து இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்ட் நீங்கள் பவர் கிரவுண்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரவுண்டு 2 கிரவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த கிரவுண்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த கிரவுண்டு யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இடம் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் வந்து எர்த்திங் கிரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நீங்கள் இன்னொரு மேட்டர் என்னென்னா, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன், இது எதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துலையே வந்து பேஸ்டபிள் போர்டுக்கு யாரும் எடுக்காதீங்க, எந்த ஒரு ஆடியோ போர்டில் எடுக்காதீங்க. பவர் சப்ளை கொடுத்தோடனே இதிலேருந்து தள்ளி லாஸ்ட் எட்ஜில் போய் எடுங்க. இப்போ இதிலேருந்து வந்து எட்ஜிங்க முடியுது, நீங்கள் இந்த பாயிண்டில் எடுத்தாலும் எடுக்கலாம், இந்த கிரவுண்டில் கொடுத்துட்டு கூட இங்கே எடுக்கலாம், இல்லை இந்த சென்டரில் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அம்மிங் இல்லாமல் இருக்கும். பவர் சப்ளை கொடுக்குற இடத்துலையே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பிடி போர்டுக்கு எடுத்திங்கன்னா, இல்லை இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டு லைன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அம்மிங் வர தான் செய்யும். எந்த போர்ட்லேயுமே அது போர்டு கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் லைன் எடுத்த இடம் தான் தப்பு. சிங்கிள் சப்ளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வரும். டியூவல் சப்ளைக்கு லாஸ்ட்லேயே எடுத்துங்க, எல்லாத்துக்குமே லாஸ்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு
ஹம்மிங் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பவர் சப்ளை கிரவுண்டு ப்ளஸ் கொடுக்குறோன்னா இந்த இடத்துல வந்து பிடி போர்டுக்கோ யூஎஸ்பி போர்டுக்கோ இங்கே எடுக்கக்கூடாது. இங்கே எடுக்காமல் இதிலேருந்து தள்ளி இந்த லாஸ்ட் பக்கத்துலேருந்து எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது கெப்பாசிட்டர் வந்து போடாதவே இருக்கும். இந்த இடத்துல வந்து பிடி போர்டுக்கு எடுத்துக்கிறேன். யூஎஸ்பி லைனும் நம்ம இதிலே வந்து நம்ம அடிஷனலாக கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து டிரான்சிஸ்டர் மட்டும் நீங்கள் வாங்கி போட்டுக்க வேண்டியது தான். 780 வாங்கி போட்டுக்கங்க. கெப்பாசிட்டரு இந்த டிஸ்க் வாங்கி நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து அதிக பைக்கில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து வேணும்னு கேட்கல. நீங்கள் வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கல சொன்னீங்கன்னா அதுக்குண்டான காஸ்ட் ஆகும். நான் என்ன இதில் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். ஹீட் சிங்கு, ரெகுலேட்டரு, கெப்பாசிட்டர் அதுமாதிரி அந்த 104 டிஸ்க் போட்டுக்கோங்க. வண்டிக்கு யூஸ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வண்டி டைனமா சவுண்டு ஒரு சில வண்டியில் வர்றது அது வராமல் கொஞ்சம் அரசாகும். இது ஒரு சில நம்பரில் வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.